மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் நாட் ரியல் ப்ராப்ளம். ஜஸ்ட் யுவர் ரியாக்ஷன்ஸ் லைக் யுவர் எமோஷன்ஸ். ஏன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் இனிஷியலா என்ன பண்ணுவேன் அப்டின்னா, உடனுக்குடனே நானும் இல்ல முக்காவாசி பேர் அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். லைக் உடனுக்குடனே மத்த நமக்கு வரக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்றது என்ன சொல்றது? ஒரு பழக்கமாயிடுச்சு சின்ன வயசுலேருந்தே. எப்படின்னா, லைக் மெசேஜ் வந்தா உடனே ரிப்ளை பண்றது, இல்ல ஃபீட்பேக் வந்தா அதுக்கு திரும்ப பேசுறது, நம்மள நோக்கி ஒரு கிரிட்டிசிசம் வருதுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டா பேசுறது. இல்ல வாட்டெவர் ஒரு லைஃப்ல செட்பேக் ஏதாவது வருதுனாலும் அதுக்காக லைக் உடனுக்குடனே ரியாக்ட் பண்ணி ரொம்ப எமோஷனல் ஆகுறது. இந்த மாரி ரியாக்ஷன்ஸ்னால தான் வந்து நம்மளோட லைஃபே கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஸ்டாப் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு பார்க்கும்போது, இந்த ரியாக்ஷன்ஸ நீங்க அதாவது இந்த உங்களோட எமோஷன்ஸ நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க உடனுக்குடனே எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து கம்மியாகும். உடனுக்குடனே நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் கம்மியானா, லைக் அன்வான்டட் டிசிஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நம்ம உடனுக்குடனே ரியாக்ட் பண்றதுனால தான் நெறைய டிசிஷன்ஸ் தப்பா எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற 1000 டிசிஷன்ஸ்ல ஒரு 999 புவரா தான் இருக்கும். அது ரொம்ப நார்மல். ஏன்னா நமக்கு அமைஞ்சது அப்படிதான். ஆனா, அந்த ஒரு டிசிஷன் வந்து பெரிய டிசிஷனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி சேஃப். அந்த சேஃபான ரியாக்ஷன நீங்க ஒரு காமான மைண்ட் செட்ல எடுத்தீங்கன்னா பெட்டர். அப்படி இல்ல, நான் உடனுக்குடனே தான் பண்ணுவேன், உடனுக்குடனே தான் பண்ணுவேன் அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா, வில் பி எ பிக் இஷ்யூ. ஏன்னா அப்படி ஒண்ணு நடந்திருக்கு என் லைஃப்ல. அது இன்னும் ஒரு 2, 3 வருஷத்துக்கு என்ன ஹார்ன் பண்ணிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி தான். நான் எப்போ இந்த இந்த எமோஷன்ஸ பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேனோ, அப்பயே வந்து நம்மளோட ரியாக்ஷன்ஸ குறைச்சுக்கணும். அந்த எமோஷன்ஸோட லெவலுக்கு வந்து லிவ் அப் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்து வந்துட்டேன். ஏன்னா, அது என்ன சொல்ல வரேன்னா, லைக் இப்போ எனக்கு தோணுனா தான் நான் அந்த விஷயம் பண்ணுவேன். இல்ல எனக்கு அந்த இடத்துல என்ன ரியாக்ட் ஆகுதுன்றத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி தான் நான் வந்து ரன் ஓடுறதோ, இல்ல எந்திரிக்கிறதோ, இல்ல அப்படின்றதெல்லாம் வந்து நான் தூக்கியாச்சு. தூக்குனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இந்த இந்த விஷயத்த தூக்குறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இந்த ஸ்ட்ரக்சர் தான். ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் ஆனது அப்புறம், லைக் எமோஷன்ஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சுரும். ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த ஸ்ட்ரக்சருக்காக நீங்க யோசிக்க போறதில்ல. ஒரு ஒரு வாட்டியும் நம்ம யோசிக்கும்போது ஏகப்பட்ட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. அந்த டேல இருக்கிற மொத்த எனர்ஜியுமே வேஸ்ட்டா தான் போது. அதனால தான் வந்து நம்ப நான் மெயினா உங்களுக்கு அந்த இது சொன்னேன். கண்ட்ரோல் யுவர் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ்ன்னு சொல்ட்டு. ஸோ, இதில என்னன்னா, இந்த எமோஷன்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆயிட்டே இருக்கும். ஆனா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகாது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்னால எனக்கு ஒரு பிரெடிக்டிபிலிட்டி கிடைக்கும். நான் இந்த விஷயம் தான் பண்ண போறேன் அடுத்து அப்டின்ட்டு. அந்த பிரெடிக்டிவிட்டியால எனக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு காம்னஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எமோஷன்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. அது வந்து உங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அத தான் நம்ம சொல்ல வரோம். அது வந்து கமாண்ட் கிடையாது. அது ஜஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன். எந்த விஷயம் உங்களுக்கு அகைன்ஸ்ட்டா நடந்தாலுமே, அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்னு தான் மெயின் விஷயம். ஸோ என்னன்னா, உங்க எமோஷன்ஸ கண்ட்ரோல் பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். தட்ஸ் இட். பி ஹேப்பி, பி ஸ்ட்ராங், பீஸ்.